இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் குழந்தையோட ரொம்ப ஹாப்பியாக வயலில் விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் வருது. என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஊருக்கு வரதா ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷத்துல ஊருக்கே சமைச்சு போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவளோட பொண்ணு அப்பா வந்துட்டாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சந்தோஷத்துல ஓடி போற ஹஸ்பண்டை பார்க்க போய் பார்த்தா அவங்க ஹஸ்பண்டை பொட்டலம் கட்டி அனுப்பியிருக்காங்க. ரொம்ப ஷாக் ஆயிடுறா ஹீரோயின். நம்ம ஹீரோ சாகிறதுக்கு முன்னாடி எல்லா சொத்தையும் நம்ம ஹீரோயின் மேலே எழுதி வச்சிடறாங்க. அவ்வளோ சொத்துக்கும் ஆசைப்பட்ட ஹஸ்பண்டோட தம்பி இவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பூசாரியெல்லாம் கூட்டிட்டு வந்து இவளை ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போய் பொட்டெல்லாம் அழிச்சு வளவெல்லாம் உடைச்சி நாக்கையும் அறுத்து விட்டு கோவிலுக்கு அர்ப்பணிச்சிடுறாங்க. இவளை கோவில்ல இவளுக்கு நிறைய கொடுமையெல்லாம் நடக்குது. அதனால அவ செத்தரலான்னு முடிவு பண்ணி அவளும் அவளோட குழந்தையும் ஒரு கிணத்துக்கிட்ட போகும்போது கிணத்துல அந்த குழந்தைய போட போறா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட தம்பி ஊருக்காரவங்களை எல்லாம் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இவ ஒரு சூனியக்காரி, ஊர்ல குழந்தைங்க காணாம போறதுக்கும் நிறைய பேர் இறக்குறதுக்கும் இவத்தான் காரணம்னு சொல்லி எல்லா பழியையும் இவ மேல போட்டுடுறாங்க. ஊரே இவளை தொடப்பத்தால அடிக்குது. ஒரு மரத்துல கட்டி வச்சு கல்லால அடிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல தொங்க விட்டுறாங்க. ஹீரோயின் அப்படியே செத்து போயிடுறா. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பேயா வந்து ஹஸ்பண்டோட தம்பிய அப்புறம் அவங்க கூட இருக்கிற எல்லாரையுமே பழி வாங்க வரா.